இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற திமுக வெளியிட்ட வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அரியலூர் முதல் சிதம்பரம் வரை ஜெயங்கொண்டம் காட்டூர் மன்னார்குடி வழியாக புதிய ரயில் பாதை, அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு மற்றும் சிறப்பு ரயில்கள் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் அரியலூர் ரயில் நிலையம் வரை அகல ரயில் பாதை திட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்ட மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி ரயில் தடத்தை சீரமைச்சு காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு பயணிகள் பயணம் செய்ய ஏதுவாக அமைச்சு தரப்படும். அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் நேற்று வெளியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத ஒருத்தர் வலம் வராரு. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகைத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றார் பொய்ய. என்ன பொய் தெரியுமா? பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவராம். இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே. நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும். இந்த லட்சணத்துல வாய்ச்சவாடல் அவசியம் தானா? உங்க வாய்ச்சவாடெல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கங்க. அதிமுகவில் கடைசி தொண்டரும் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு. உண்மை என்ன? அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள. பழனிசாமி அவர்களே, நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. முதல்ல சசிகலா, அப்புறம் தினகரன், அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலையே குத்துன நீங்க பேசலாமா? அதே அம்மையார் சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி. திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரெக்கார்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே.
ஒரு குடும்பத்துக்கே கொத்தடிமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது. நாகரிகம் கருதி ஓரளவுக்குத்தான் சொல்றேன். நீதியரசர் குன்கா அவர்களின் தீர்ப்பை படிங்க. உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு இருக்காரு பழனிசாமி. வரலாறு தெரியாத ஞான சூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க. 1976 எமர்ஜென்சி எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் 1991 இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தோம் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க. இந்த வரலாறெல்லாம் தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்கார் பழனிசாமி. கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க. அம்மையார் ஜெயலலிதா 2 முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். முதலமைச்சராகணும் நினைச்சா அம்மையார் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சரானார். இப்ப என்ன நடக்குது? காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இப்ப அந்த அம்மையார் சசிகலா கிட்டே வட்டி தகராறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பழனிசாமி. என்னமோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. உங்களால அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது. இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும்? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல. இதுல என்ன கொடுமைன்னா, அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார். என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ். சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதில் எந்த முஸ்லிம் பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகுல குத்துனாரு. இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாரு. இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏயும் மரியாதைக்குரிய சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலேயும் சகோதரர் ஜவஹருல்லா, தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு
மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஏக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு? எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு. நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தார். எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தார். அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. ஆனா இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.